என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு வெற்றி செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த தாயானவள் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல செய்தி ஒன்றினை நாளைய விடியலில் என் செவிக்குளிர என் பிள்ளை நீ கேட்கப் போகின்றாய். என் தங்கமே, உன்னை தேடி வந்த இந்த தாய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களும் கிடைத்துவிடும் என்பதுதான் உண்மை. இன்று இந்த அம்மா உன்னோடு பேசும் பொழுது என் பிள்ளை, உன் மனதில் இருக்கின்ற சில விஷயங்கள் உன்னை தட்டி எழுப்புகின்றது. சில கவலைகள் உன்னை வெளியே வர சொல்கின்றது. அம்மா, நீ தினமும் என்னிடம் பேசுகின்றாய், ஆனால் என் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடந்துவிட்டது, என்னை இந்த அளவிற்கு காயப்படுத்தி விட்டார்களே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். அப்படி உனக்குள் வேதனைகளை கொடுத்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நீக்குவதற்காக இந்த தாயானவள் இப்போது உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் அழிக்கக்கூடாது. உன்னை வாழ வைக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் தாழ்ந்து போய் விடக்கூடாது என்பதில் கவனமாக இரு. என் தங்கமே, இன்றிருக்கின்ற மனிதர்களினுடைய மனநிலைகளை எல்லாம் உற்று நோக்கி பார்த்தோமாயானால் என் பிள்ளை ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் ஒவ்வொரு விதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டால் உன்னுடைய நிம்மதிதான் உன்னை விட்டு காணாமல் போகும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கான சந்தோஷங்களை எல்லாம் நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய். இதையெல்லாம் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான அத்தனை மனநிறைவையும் நீ உன்னிடத்தில் வைத்திருக்க வேண்டும். அதற்கு என் குழந்தை, நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே ஒன்றே ஒன்றுதான். யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாமல் இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நீ நம்பிக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை உன் கையை விட்டு சென்றுவிடும் என்பதனை முதலில் புரிந்து கொள். என் தங்கமே, எந்தெந்த சூழ்நிலைகளையெல்லாம் உனக்கு வேதனை கொடுத்ததாக எண்ணினாயோ அவையெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது. உனக்கான மனநிறைவையும் தரத்தான் போகின்றது. நீ ஏற்படுத்திய சில பிரச்சனைகளினால் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்துவிட்டதே தவிர மற்றபடி என் பிள்ளை மனதார எந்த ஒரு தவறையும் நீ செய்யவில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீ மீண்டும் இது போன்ற ஒரு செயலை வாழ்க்கையில் செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த விஷயத்தில் உனக்கான தண்டனை கிடைக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, மாற்றங்களும் பல நல்ல திருப்பங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு தரும்பொழுது அதை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நல்ல திருப்பங்கள் வருகின்ற நேரத்தில் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டு மோசமான திருப்பம் நடக்கும் பொழுது அதை பெற்றுக்கொண்டால் உனக்கு கஷ்டங்கள் தானே மிஞ்சியிருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, என்னவெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட்ட பொழுதும், எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு எடுத்துவிட்ட பொழுதும் உன்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருந்தால் போதும். என் தங்கமே, எப்பொழுதுமே எது வருகின்றதோ அப்பொழுதுதான் எதையுமே உன்னால் சரிசமமாக பார்க்க முடியும். என் பிள்ளையே, நான் உன் வெற்றியை உறுதி செய்துவிட்டு வருகின்றேன் என்றாலே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? ஏதோ ஒரு விஷயம் உச்சத்தை தொட்டுவிட்டது, ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கு வெற்றி கிடைத்து விட்டது. என் குழந்தை ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது.
என் குழந்தையின் மனநிலையை உணர்ந்து வந்த இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உனக்கானதை நிறைவேற்றப் போகின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் உனக்கு சோதனைகள் வந்ததற்காக நீ வருத்தம் கொள்ளாமலும், எல்லா சோதனைகளுக்கு பின்னாலும் உனக்கு நடந்த நன்மைகளை நினைத்து நீ சந்தோஷப்பட்டு கொண்டே இரு. என் பிள்ளையே, உன்னுடைய சந்தோஷம்தான் இப்பொழுது மற்றவர்களுக்கு வயிற்றெரிச்சல். நீ சந்தோஷமாக இருந்தால் ஒருவருக்கு பிடிக்கவில்லை என்றால் நீ எப்பொழுதுமே சந்தோஷமாகத்தானே இருந்து கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் உனக்குள் நீ சந்தோஷத்தை அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் பிள்ளையே, புன்னகை ஒருவரினுடைய மிகப்பெரிய மருந்து. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய வேதனைகளுக்கு அதுதான் தீர்வு. உன்னுடைய புன்னகை நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும். உன்னை துக்கம் நடந்த இடத்தில் சிரிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இடம், பொருள், ஏவல் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு என் பிள்ளை அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்களை நீ கொண்டு வந்து விட வேண்டும். எல்லா இடத்திலும் நீ சிரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சிறு புன்னகையோடு கடந்து செல். அவர்கள் செய்ய நினைத்ததை பொய்யாக்கி விட்டதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இந்த சூழ்நிலையில் நீ எப்படி நடந்து கொள்கின்றாய் என்பதனை புரிந்து கொண்டால் உன்னை நெருங்குவதற்கு உன் எதிரிக்கு பயம் வந்துவிடும். என் பிள்ளையே, நான் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் உன் இல்லத்தில் மங்கள நிகழ்வுகளை நடத்தப் போகின்றேன். மங்களமான சூழ்நிலைகளை எல்லாம் நான் உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன். இதை எல்லாவற்றையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். தெய்வம் வரும்பொழுது அதை கண்டு கொள்ளாமல் நீ விட்டுவிடக் கூடாது அல்லவா? அதனால் தான் இந்த அம்மா முன்கூட்டியே உனக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன். என்ன நடக்கும் என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு வாழ்க்கை தருகின்ற நன்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். யாரால் உனக்கு கஷ்டங்கள் வந்தது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல அந்த சூழ்நிலைகளில் கவனமாக இருந்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கை தருவது எல்லாமும் உனக்கு இந்த அளவிற்கு சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, அம்மா சொல்வது என்னவென்று உனக்கு இப்பொழுதாவது புரிகின்றதா? வாழ்க்கை தந்திருக்கின்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உனக்கு நல்லது என்று நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். எதையுமே உனக்கு கெடுதல் என்று நீ நினைக்க கூடாது. நீ கெடுதல் என்று அதை நினைக்க அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டங்களை கொடுத்துவிடும். சந்தோஷமான விஷயங்கள் கூட உனக்கு சோகத்தை நிகழ்த்திவிடும். நீ நினைப்பது உண்மைதான். உன் வாழ்க்கை நீ எதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றாயோ அதுதான் இந்த வாழ்க்கை என்பதனை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழத் தொடங்க வேண்டும். நல்ல மாறுதல்கள் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கின்றது. நல்ல திருப்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கின்றது. அதை நான் சொல்லும் பொழுது நீ விளையாட்டாக எடுத்துக்கொள்ள கூடாது. அம்மா ஏதோ ஒரு விஷயத்தை நடத்தப் போகின்றாள் என்கின்ற நம்பிக்கையோடு நீ எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கின்ற முயற்சியை கைவிடாமல் இருந்தாலே போதும். உன்னுடைய முயற்சி உழைப்பும் எங்கு இருக்கின்றதோ அது உனக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். உன் தாயானவளினுடைய சக்தி அதிகரிக்கும் பொழுது அது உன்னை அதிகமாக உன்னை முயற்சிகள் செய்ய சொல்லும். இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.